ஐயா வணக்கங்க. வணக்கம் சிவகுமார். இப்ப நீங்க இல்ல, உடல் அளவுல எதுவுமே நீங்க இல்ல, அதாவது நீங்க இல்லன்னா நீங்க இறந்துட்டீங்க இல்ல அப்படின்னு நீங்க இல்ல. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, பாக்குறீங்க. அதாவது நீங்க அரூபமா இருந்து இதெல்லாத்தையும் பாக்குறீங்க இறந்தப்பயே. உங்க கதைங்கிற படம் நின்று போச்சு, ஆனா நீங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்ப இந்த உலகம், இங்க நடக்கிற நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்க எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க? நீங்க அது நம்ம எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோங்க. ஏன்னா நம்மளே இல்ல, அப்புறம் அது நம்ம இடத்த பண்ண போறோம். கரெக்ட் தான். அதை உணர்வுபூர்வமா இப்ப நீங்க உணர்ந்து தானே சொல்றீங்க. அப்படி இருந்தா இப்படிதானே இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, அப்படிதானே? ஆமா. உடல் பாவத்துல இந்த உலகத்துல இல்லாம திரும்ப அரூபமா இருக்கும் போது இந்த உலகம் தெரியுது. நம்மள சார்ந்தவங்க கஷ்டப்படுறதுலாம் அவங்க அளவுல அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு உங்களுக்கு எத்தனைக்குப்பீங்களா? இல்ல எத்தனைக்க மாட்டேங்க. இதெல்லாம் இப்படி இந்த மெச்சூரிட்டியோட நீங்க இந்த உலகத்தோட கலந்துக்காம இருக்கும் பட்சத்துல அவங்க முக்கியத்துவம் கொடுக்குற இந்த உலகத்துக்கு, அவங்க உலகத்துல நடக்கிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நிலைகள்ல இருந்து நீங்க எவ்வளவு தூரம் வேறுபடுவீங்க? அதாவது அவங்க முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு கேக்குறீங்க. அதாவது இந்த உடல் இல்லாம அருவம் இருக்கிற போது ஆமா நம்மளும் அது எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்களா? அது ஒன்றும் பெருசாவே நமக்கு தோணாத. நம்ம எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, எதையும் நம்ம நிரூபிக்க வேண்டியதில்லை, எதையும் முயற்சி பண்ண வேண்டியதில்லை, எதுவும் தொந்தரவாகவும் இருக்காது. அப்ப அந்த பக்குவம் வர்றதுக்கு நீங்க சாகணும். ஏன்னா நீங்களாம் இருக்கீங்க, அதாவது சாகணும். இருக்கிறவங்க தானே சாவான், அதாவது இல்லாதவன் சாவானா? மரணம் அடைய முடியுமா? இல்ல இல்ல. நான் இன்னாரா இருக்கிறேன் அப்படின்னு இந்த வெக்தி பாவம் இருக்கிறவங்க எல்லாமே செத்து செத்து பிழைப்பாங்க. ஆமாங்க. ஒரு உடம்பு கிடைச்சி அந்த உடம்புல போய் எடுக்கிற மாதிரியான இந்த பாவம் நடந்துகிட்டே தான் இருக்கு சுழற்சியா. எப்ப நான் வெற்றி அல்லன்னு இந்த வெக்தி பாவம் போகுது அந்த அறிவுக்கு, அப்பதான் அது என்ன பண்ணும்? பிறக்காம இருக்கும். பிறக்காம இருந்தாதான் இறக்காம இருக்க முடியும். அதுதான் பிறவா நிலையா இருக்கிறது. இப்ப அந்த உணர்வு உங்களுக்கு இருந்தது, அந்த உலகத்துல என்ன நடந்தாலும் உங்களுடைய பங்களிப்பு இல்லாம நீங்க கொஞ்ச நேரம் இப்ப பேசுன மாதிரி இருந்து பாத்தீங்கல்ல, இதுக்குதான் துறவரம்ங்கிற ஒரு மார்க்கத்தை வச்சாங்க. அவங்க பாருங்க எல்லாத்தையும் துறந்துதான் அந்த நிலையிலேயே இருந்தாங்க. அதாவது பந்துத்துவத்துல கடமைகள் எதுவும் இல்ல, எதற்கே வர்றத செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சாலும் கூட, அதாவது இந்த பிராரப்தம் மிஞ்சி இருக்கிற இந்த காலத்துல, இந்த உடலை தாங்கி இன்னும் இருக்கிற அந்த காலத்தை எப்படி கடந்திருக்காங்க? சட்டமா மாதிரி தானே கடந்திருப்பாங்க. எதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம இங்க இல்ல அப்படின்னா நமக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நமக்கு எந்த இதுவும் கிடையாது, நம்ம எதையும் அச்சீவ் பண்ண வேண்டியதில்லை. நாளைக்கு அங்க போய் கேன் போறோம், இங்கே கேன் போறோம்னா அந்த பிரச்சனை, வண்டி அந்த வண்டி கூப்பிடலாமா, இதை கூப்பிடலாமா, அவன் இது பண்றான், எதுவுமே இருக்காதுல்ல உங்களுக்கு. இதெல்லாம் இந்த உடல் சார்ந்த அடையாளத்துக்கு தானே இத்தனை பிரச்சனைகள், தேவைகள், துன்பம் எல்லாமே இருக்குது. இதே இல்லை அப்படின்னா அது எல்லா சல்லைகளும் தொல்லைகளும் விலகிறது இல்லை உங்களுக்கு. இருக்கணும் அப்படின்னு போகிறதுனாலதான் இத்தனை பிரச்சனை. அதாவது ஒரு நபரா இருக்கிறத முடிவு பண்ணிக்குது இந்த அறிவு, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது அதுக்கு. ஆமா கரெக்டுங்க. அந்த நபரா இருக்கிற மாதிரி பண்ணதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள், இத்தனை சிக்கல் பண்ணி அது இப்படி இது இப்படின்னு வளவு நிக்குது. இப்ப அந்த நபர் நான் அல்ல, அது வெறும் எண்ணம் தான் அப்படின்னா, இதுதானே வாழும் போதே செத்து போ அப்படிங்கிற கலை. வாழும் போதே செத்து போற கலை இதுதானே. இருந்தும் இன்னாரா இல்லாம இருக்கிறது, அந்த அடையாளத்தோடு இல்லாம இருக்கிறது, அந்த வெற்றி பாவத்துல இல்லாம இருக்கிறது. ஆமா. அப்ப பகவான் போன்றவங்க, நிசர்கதத்தா போன்றவங்க, ஓஷோ போன்றவங்க எல்லாம் அந்த உச்சபட்சமான அந்த மையத்துல நின்று பேசுறாங்க, பிடிக்கிறாங்கன்னா, அப்ப அந்த மையத்துக்கு போனவங்களுடைய பாவம் எப்படி இருக்கும்? அங்கிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அதுக்கு ரொம்ப உங்களை வழி நடத்தி கொண்டு போற பலம் இருக்கும் அந்த வார்த்தையில. அது வெறும் சொல்லு இல்ல. ஆமா 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 கரெக்டுங்க. உங்களோட அறியாமையை தகர்த்து பல கதவுகளை உங்களுக்கு திறந்து வழிகாட்டும். ஏன்னா அவங்களும் அதே வழியில தான் போயிருப்பாங்க, அதனாலதான் அவங்க அதை சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா. இதுக்கு சாட்சி உங்களுடைய நிறைவு தான். உங்களுக்கு நீங்களே தான் சாட்சி. ஆமா அப்படிங்கிறதுக்கு. ஆமாங்க, நமக்கு இல்லைனாவே எவ்வளவு திருப்தியா இருக்குது பாருங்க. இல்ல இப்ப பாருங்க, ஒரு சின்ன வேலைதான் செஞ்சோம். இப்ப நீங்க இருக்கிறேங்கிற பாவத்துல இருக்கிறீங்க, அதாவது உடல் சார்ந்து. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீங்க இல்லங்கிற பாவம் பண்ணுங்கன்னு சொன்னோம். உடனே இல்லன்னு பாவம் பண்ணா நீங்க அந்த பாவத்துல இருந்து அந்த மாதிரி பேசுறீங்க. நானும் துருவி ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நான் எதுலையும் ஒட்ட மாட்டேங்க, ஈடுபட முடியாதுங்க. அதான் ஒண்ணும் இல்லையங்க,
அப்படின்னு தான் சொல்றீங்களே தவிர இல்ல நான் அந்த நிலையில ஈடுபடுவேன்னு உங்களுக்கு வரவே இல்லை. ஆமா ஆமா ஆமா. அட கற்பனை பண்ணதுக்கு இந்த பக்குவத்துல பேசுறீங்க. ஆமா ஆமாங்க. கொஞ்ச நேரம் நீங்க இல்ல, அரூபமா இருக்கீங்க, இந்த உடல்ல நீங்க இல்ல, உடலால நீங்க இயங்காம இருக்கிறீங்க. அதாவது இவங்க பாசையில சொன்னா செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு அப்படி சொன்னா புரியும். அப்படி இருக்க முடியுமான்னா தூக்கத்துல அப்படித்தானே இருக்கும். அதனால தேனிசாமி போன்றவங்க சொல்றாங்க, தூங்குற மாதிரி நடி, செத்தவன் மாதிரி அபிநயம் பண்ணுங்கிறாரு. தூங்கும் போது நீ எப்படி இருப்பியோ அப்படியே முடிச்சிருக்கும் போது அந்த பாவத்தை கொண்டு வா. ஆக மொத்தத்துல எதனுடைய தொடர்புல இல்லாம இருங்கிறத அவங்க சொல்ல வராங்க. இப்ப வாழும் போதே செத்து போன அளவுக்கு தான் சமானம் இந்த ஜடம். இப்பயே இது தன்னைத்தானே இதை அறிஞ்சிக்க முடியாது. சித்து இல்லைன்னா இந்த உடல் தன்னையே தான் அறிஞ்சிக்க முடியாது. நான் இருக்கிறேன்ற உணர்வு இருக்கலாம், இருக்காது. நம்ம இருக்காது. டெய்லி தூக்கத்துல அப்படித்தான் போகுது. அப்ப பாருங்க, இப்பயே இல்ல, ஆனா உடல்ல இருந்து அந்த சத்து போயிடுச்சுன்னா அப்ப இந்த வெறும் உடல்ங்கிற கருவி என்ன பண்ணும், கண்ணை மூடிட்டு கம்முன்னு கிடக்கும். ஏதோ ஒண்ணு அதை பாட்டுக்கு இயங்காம அப்படியே கிடக்குது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்ப தேனிசாமி சொல்றாரு, செத்த மாதிரி அபிநயம் பண்றான்னா இப்படி கண்ணை மூடிக்கிட்டு போன மாதிரி இப்படி கிடக்குறது இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்க பாருங்க. கரெக்ட் கரெக்ட். அதான் அந்த மாதிரி. அதாவது நமக்கு எந்த விதமான, ஏன்னா அங்க ஒருத்தர் வெற்றித்தன்மை இருக்கும் பொழுதுதான் அங்க ஒரு பொறுப்புகள், தேவையில்லாத பிரச்சனைகள், அதை தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள், இதெல்லாமே இருக்குது. இல்ல அவன் இருக்கிற மாதிரி இருந்தாலும் செத்து போயிட்டான்னா அது எப்படி இருக்கும், அந்த கோணத்துல இருந்து பாக்குறோம் இல்ல நம்ம விவேகத்துக்காக. ஆமா ஆமா கரெக்ட். அந்த உடலாற்ற நிலை அதுவும் இருந்தாலே நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லையே. ஆமா, அந்த பந்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. கரெக்டுங்க. அதனால விடுதலையும் இல்ல. இப்ப என்னன்னா, இல்லாத ஆள் தான் விடுதலைக்கு முயற்சி பண்றான். அதாவது மலடியின் புத்திரன் மாதிரி. அதாவது அம்மா மலடி, அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைன்னு அந்த கதையை விரிவுபடுத்துற மாதிரி இருக்குது இது. அது அந்த வெட்டித்துவம் இருக்கிற மாதிரி நினைக்கிற பாவம் வந்து அப்படி. ஆனா ஆக்சுவலா வெட்டித்துவம் கிடையாது இல்லைங்களா? எண்ண செலவுல இருக்கு, எண்ணங்கள்ல இருக்கு. எண்ணங்களை நீ கொண்டு வரல, அது தானாதான் வருது. உட்காந்து கவனிச்சா ஒரு எண்ணமும் அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு போகுது, வருது, எது வேணா வருது. ஆமா ஆமா ஆமா. அது சில சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வர்றதுனால அது என்னமோ நம்ம தான் வர வச்சுக்கிறோங்கிற மாதிரி. ஆமா ஆமா. அது ஒரு தற்காலிகமா அந்த அறிவு அதுல ஈடுபடுறது. அது வந்து நம்ம என்ன சொல்றோம், அந்த பிரசன்ஸ்ல அது ஈடுபடுறத திங்க் பண்ணுதுங்கிறோம். அது பாக்குது, அது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு அந்த அறிவு ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனா நான் இன்னாருங்கிற தானாவே இது பாட்டுக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு ட்ராக் உள்ள, ஒரு வீடியோ ட்ராக் ஓடிக்கிட்டே இருக்கு உள்ள. ஆமா ஆமா ஆமாங்க. ஒண்ணு இல்லை, நம்ம ஏதாவது இந்த பாட்டு கேட்டோம்னு வைங்க, அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குங்க. அது ஏதாவது ஒரு அட்ராக்ஷனான ஒரு பாட்டு, அந்த வரிகள் பாத்தீங்கன்னா விடாம ரிப்பீட்டா அந்த தேர்ந்து போன ரெக்கார்டிங் மாதிரியே ஓடும். ஏன்னா சொல்லுது இல்லைங்க, அடிக்க சொல்லுது இல்லை, அது வந்துச்சு இப்ப போயிடுச்சுன்னு. ஆனா அது வெறுப்பு போகுது. ஆனா இது வந்து இதை நோட்டீஸ் பண்றது வந்து நிலையா இருந்துகிட்டே தானே இருக்குது. அப்போ நம்ம அந்த வந்து போறதை பத்தி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கவே வேண்டியது இல்லை. அது வந்து அனாத்மா அப்படின்னு விட்டுறோம் இல்லைங்களா? அது எப்படி நான் அந்த இடத்த அடைய முடியும்னா விவேகத்தால தான் அடைய முடியும். ஆமாங்க, ரொம்ப நுட்பம் வேணுங்க, ரொம்ப நுட்பம் வேணுங்க. ஏன்னா அது அந்த ஐயாம், அந்த நான் இருக்கிறேங்கிறது இருக்கிறதுனால தானே அது சொல்லுது. ஆமா, எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வந்தது, அப்புறம் இப்போ தாட்ஸ் இருக்கிறையான்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறோம். அப்படின்னு என்ன தாட்ஸ் இல்லை இப்போ. ஆனா அது இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த ஐயாம், அந்த நான் இருக்கிறேங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு அந்த இருப்பு. ஏன்னா அது இருக்கிறதுனால சொல்லுது இப்ப இல்லை அப்படின்னு. இப்போ ஏன் தலைவலி தெரியுது, இன்னைக்கு தலைவலிக்குதான்னா அந்த தலைவலி இன்னைக்கு கிடையாது. ஆனா அது தலைவலி இல்லைன்னு சொல்றதுக்கு இது இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்பயுமே இருக்கும். இந்த உலகத்து மாத்திரம் இல்ல, இந்த உடல்ல இருந்து இந்த சத்து விலகின பிறகும் அந்த இருக்கிறேங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. அதான் கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தாங்க. இந்த உடல்ல இருந்து உயிர் பிரியிற தருணம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்பதான் நான் வேற, உடம்பு வேற, இந்த எண்ணங்கள் வேறன்னு தெரியும். அப்ப தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? ஆமா ஆமாங்க, முதல்ல அந்த பாடம் கத்துக்கிட்டு நம்ம அதான், அதாவது வாழும் போதே ஒட்டாம இருக்குது தாமரை தண்ணீர் மாதிரி. உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு பேசினாலும் இவங்களால ஏன் வந்து ஒரு சிலருக்கு அது ஒரு திருப்தி, முழுமை கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அந்த 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 இறந்த மாதிரி ஒரு அபிநயம் பண்ணி பாக்குறோம் அந்த நிலையில இருந்து. அப்ப இதே சிவகுமார் தான் கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்ப நாம வளைச்சு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி, இதுக்கு நீங்க கவலைப்படுவீங்களா, இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, அது உங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணுவீங்க. ஆனா எவ்வளவு உணர்வுபூர்வமா கேட்டாலும் கூட நீங்க இல்ல அப்படிங்கறதுல திடமா இருக்கிறீங்க.
ஆமாங்க. அதுதான் திட சங்கல்பம். இப்ப நான் இல்ல, நீங்க அப்படிதான் இருக்கணுங்க, அதுதான் உங்களுடைய ரோல் அப்படின்னு இப்ப நான் கொடுத்துட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? ஆமா நம்ம இல்ல, அவரு ஐயா சொன்ன மாதிரி நம்ம அந்த பாவத்துக்கு போயிட்டோம். இப்ப நான் நீங்க உங்களை நான் இழுத்து விடுறேன். இப்ப வந்து இதுல நடக்குது, இப்ப இப்படி உன் குடும்பத்துல நடக்குது, உலகத்துல இப்படி எல்லாம் நடக்குது, இதுக்கெல்லாம் நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவ, என்ன ரியாக்ட் பண்ணுன்னு கேட்டா எதுக்குமே பதில் வந்து யோசிக்கவே இல்லை, சட்டு சட்டுன்னு வருது. அது பாட்டு என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல உங்களுக்கு வருத்தமும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. ஆமா, நமக்கு அது எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. ஆமா, அப்ப பொறுப்பே எதுவுமே இல்ல. ஞானிகளுக்கு வந்து இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அது எப்படிங்க அப்படிலாம் இருக்க முடியும்? அதான் இப்ப இருந்ததுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆமா ஆமா ஆமா. அப்ப நான் இருக்கிறேன்னா எல்லாம் ஒட்டிக்குது. கொஞ்ச நேரம் நீ இல்லாத மாதிரி பாவம் பண்ணுன்னா அது என்ன சொல்றது, முக்காலும் உணர்ந்த ஞானி மாதிரி பேசுது. இப்பயே சொல்லுது, நடிக்கும் போது ரிசல்ட் வருது. அதான் தெரியும், அழகா சொல்லுவாரு, நடிப்பு நடிச்ச ஞானம் தானே அப்படின்பாரு. அது பாருங்க, நடிப்பு நடிச்ச ஞானம் தானேன்னு சொன்னா அது என்னங்க? அப்ப ஞானியா நடிக்கணுமா இல்ல ஞானமா நடிக்கணுமான்னு கேள்வி கேட்டா இப்ப புரியுதா இல்லையா? ஆமா ஆமா ஆமாங்க, அது ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் கூட சில நேரத்துல அப்படிதான் நினைச்சேன். இப்ப அப்படி பார்த்தா இப்ப எல்லாருமே தன்னை கேள்வி அறிவா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே தன்னை ஞானியும் தாங்க நினைக்கிறாங்க. அப்ப அது எப்படி ஐயா சொன்னது சரியா வருதுன்னு கூட நான் உங்களோட கேட்டேன். ஞானி மாதிரி நடிப்பு நடிங்கிறாரு. இப்ப பல பேர் வந்து என்ன பூர்வமா இல்ல, உணர்வு பூர்வமா செயல் நடக்கும் போது நம்ம அதுல ஒட்டாம இருக்கிற பாவம். அதான் இது எல்லாருக்குமே சாத்தியம். இப்ப இந்த கணத்துல அவங்க இல்ல, ஆனாலும் இந்த ஜெகத் தெரியுது. ஏன்னா ஞானம் அடைந்த பிறகும் இந்த பிராரப்தம் இருக்கிறதுனால இந்த உடலும் உலகமும் தெரியும். அதுக்கப்புறம் நீ எப்படி வாழ போறன்னு கேட்டா அதுல நீ எப்படி அதுல கொண்டு போய் இந்த ஞானத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா, ஐயா எல்லாம் புரியுதுங்கயா, எப்படி எந்த அளவுல நான் அதுக்கு இம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது? அதுக்கு ஒரு அளவு வேணும் இல்ல, அளவுகோல் வேணும் இல்ல. அதுல அந்த அளவுகோல்ல ஒரு சிலர் முன்ன பின்ன இருப்பாங்க. எங்களால ஒத்துக்க முடியுதுங்க சொல்றத, ஆனா எங்களால அதை பிராக்டிகலா கொண்டு வர முடியலன்னா அதுக்கு உதாரணம் செத்தவ மாதிரி நடி, தூங்குற மாதிரி அபிநயம் பண்ணணும். நீ இப்ப இன்னும் இல்ல, செத்து போயிட்ட, அந்த பாவத்துக்கு போயிடு. இப்ப அதே மாதிரி உங்களை சுத்தி எல்லாம் நடக்குது, நீ இல்ல ஆனாலும் உலகம் தெரியுது. நல்லா பாருங்க, ஞானத்துக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. நீ இல்ல, இப்ப நீ ஞானம் அடைஞ்சனால என்ன பண்றோம் நம்ம, அதுல நான் இன்னார் அப்படிங்கிற அந்த व्यक्तिயே இல்லாம பண்ணிடுறோம் விசாரத்துல. நீ இல்லனாலும் உலகம் தெரியுது. இங்க நடக்கிற நிகழ்வுக்கு நீ என்ன முக்கியத்துவம் கொடுப்ப, இந்த நிகழ்வுகளோட உன்னை எவ்வளவு தூரம் பந்தப்படுத்திக்குவ. இப்ப பாருங்க, நீங்க உடலால நீங்க இல்ல, எப்ப நீங்க இறந்துட்டீங்கன்னு சொன்ன போது இந்த உடல் கண்டுச்சு, ஆனாலும் நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேங்கிறது உணர்வு இருக்குது, உலகமும் தெரியுது. ஆனா உலகத்துல நீங்க இன்னாரா இல்ல, அந்த பாவம் போயிடுச்சு. இப்ப அந்த உடல்ங்கிற கருவியை விடுத்து இது வெளியில வந்துருச்சு, அகண்டமாயிடுச்சு. ஆனா பிரக்ஞை இருக்குது, எல்லாம் உணருது. ஆனா எல்லாத்தோட விஷய சுகத்தோட விஷயங்கள் துக்ககரமாக இருந்தாலும் அதனால இதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா? இல்ல பாதிக்கல. இப்ப கேட்ட மாத்திரத்துல இல்ல பாதிப்பு ஏற்பட முடியாது இல்லன்னு மறுத்த உறுதியா சொல்றீங்க பாருங்க. கனப்பொழுது நான் அந்த விவேகமும் வைராகியமும் வருது பாருங்க, அது ஒரு உறுதி இருக்கு. இல்ல அப்படிங்கிறீங்க, வாய்ப்பே இல்லன்னு சொல்ல முடியுது. அட்டாச்மெண்ட் பண்ணும்போதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆமா, இந்த உடம்ப கழட்டி விட்டுட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம எதுவுமே, ஏன்னா இதுலயும் எல்லாமே கலந்து போயிருது உங்களுக்கு. அந்த உடலோட நான் இன்னார் அப்படிங்கிறது தானே எல்லா பிரச்சனையும் வந்து ஒட்டிக்குது. இப்ப எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு, செத்தவ மாதிரி நடி, செத்தாரை போல் திரி. நடிக்கிறது திரியறதுன்னா லைவா இருக்கிறது, ஆனாலும் உலகத்தோட தொடர்பு இல்லாம இருக்கிறது. அந்த உடம்பு இல்லைன்னு சொல்லும் போதே கிட்டத்தட்ட விடுதலை வந்துருச்சு. கிட்டத்தட்ட இல்ல, 100% ஞானமா தான் நிக்குது அது. ஏன்னா இந்த கிட்டத்தட்டன்னு போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏதோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்புறம் அங்க மாயை வேலை செய்யும். நீ இருக்கிற இருப்பா, நீ இன்னும் இந்த உலகத்துல அடையாளப்படுத்திக்கல, ஆனா உலகமும் இருக்கு, உலகத்தை நீ உணர்ற, ஆனா உலகத்துல நடக்கிற நிகழ்வு ஒன்னும் பாதிக்குதா? நீ இன்னாருங்கிற பாவம் இல்லாம இப்ப இருக்கும்போது இப்ப இதை உணர்ந்த அந்த நுட்பம் தெரியுது இல்ல, அந்த அனுபவம் புரியுற, ஓ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு அளவுக்கு யூகிக்க முடியுது இல்லையா? அதாவது அந்த பலுவை, அந்த ஒரு விஷயத்த ஒரு வெயிட்ட தூக்கணும்னா, ஒரு பூவை தூக்கணும், அந்த பூ எவ்வளவு எடை இருக்குன்னு நம்மளால அப்படியே உணர்வு ரீதியா உணர முடியும். அதோட இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கிற ஒரு பொருளை தூக்கும் போது இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்குன்னு உணர்றோம் இல்லையா? அது மாதிரி இப்ப நம்ம பேசி பேசி பேசி
இந்த உலகத்தோடு சம்பந்தப்படாம நீ இருக்கும்போது இந்த உலகம் உனக்கு எவ்வளவு லகுவா இருக்கு, அங்க பலு இல்லாம இருக்கு, உராய்வு இல்லாம இருக்குங்கிறத உங்களால ஒரு உணர்வு பூர்வமா அந்த இடத்துல உணர முடியுது. ஆனா இந்த உலகத்தோட அட்டாச்மெண்டா இருக்கும்போது ஏதோ மலையை தூக்கி மேல வச்ச மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க. அந்த உடம்போட நான் இருக்கிறேங்கிற அந்த இதோட இருக்கிற போது பெரிய சுமைய சுமக்கிற வேண்டியதா இருக்குது. அப்ப இந்த அதிநுட்பமான இந்த உணர்வு இருக்கு இல்லையா நமக்கு, இந்த உலகத்துல நான் இல்ல, ஆனா நான் எப்பயுமே இருப்பா இருந்துட்டு தான் இருக்கேன், இந்த உலகம் எனக்கு தெரியுது, ஆனா இந்த உலகத்துல நான் இன்னாரா என்னன்னா பாவம் பண்ணிக்கல. அப்படி இருக்கும் போது லகுவா இறகு மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பாக்குற கோணமே வேற மாதிரி போகுது. ஆமா ஆமா ஆமா. அது அங்க பிரச்சனைன்னே சொல்ல ஒண்ணுமே இருக்காதுங்க. அங்க எந்த எந்த இதுவுமே இல்ல, நிம்மதியா இருக்கு. ஆமா, எது நடந்தாலும் உங்களுக்கு தெரியும், நீங்க சாட்சியா இருப்பீங்க, அறிவுக்கு தெரியும் சாட்சியா. ஆமா ஆமா ஆமா. ஆனா எதுலயும் போய் இது கலந்துக்காது. அதுக்கு பதில் சொல்றது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ங்கிற மாதிரியான கருத்துக்கள் ரீதியா நம்ம கலந்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது வரும் பொழுதே நமக்கு ஒரு விடுதலை, அந்த ஒரு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாவத்துக்கு வந்துடுது இல்லைங்க. அப்ப எதுவுமே நம்மளை பாதிக்காத ஒரு நிலைக்கு வந்துடுது இல்ல. இப்பயே இறந்ததற்கு இணையான ஒரு பாவம் பண்ணும் போது ரிசல்ட் வருதுங்கிற பாருங்க. நல்லா யோசிச்சுங்க. இருக்கிறங்கிறது நினைப்புதான். ஒரு மலையை தூக்கி தலையில சுமக்குறீங்க. இப்ப நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் இப்படி பாவம் பண்ணுன்னு சொல்றதும் நினைப்புதான். ஆனா இந்த எண்ணம் நமக்கு லகுவா எல்லா விடுதலையும் கொடுக்குது எல்லா பிரச்சனையில இருந்து. ஆமா ஆமா ஆமா. அதானே சொல்றாங்க, தாமரை இலை தண்ணீர் போல உலகம் இருக்கும், நீ இருப்ப, ஆனா ஒன்னோட ஒண்ணும் ஒட்டாது அப்படிங்கறத இந்த அளவான அளவீடுல தானே இதை பார்க்கணும் பார்வையில. ஆமா ஆமா ஆமா. சும்மா சொல்லிக்கலாம் தாமரை இலை தண்ணி ஒட்டா, சரி இதுக்கும் ஞானத்துக்கு என்ன சம்பந்தம், நீ அந்த மாதிரி ஒட்டாம இரு. நான் அந்த பந்துத்துவப்படுற நீ உன்னோட ஒன்னும் அட்டாச் ஆயிடுறங்கிறதையே உணர்ந்து தானே அதை வந்து விடுதலை அடைய முடியும். திரும்ப இந்த உடம்பு நம்ம இல்ல அப்படிங்கும் போதே அது ஒரு விடுதலைக்கு போயிடுது இல்லை ஆட்டோமேட்டிக்காவா அந்த பாவம். அப்ப நமக்கு எதுவுமே நம்மளை கட்டுப்படுத்தாது, எதுவுமே சுமையா இல்லை அப்படிங்கிற மாதிரி பாவம் வந்துடுது இல்லைங்க. அப்புறம் நமக்கு நிம்மதியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, எதையும் செய்ய வேண்டியது இல்லை, உண்மையை சரி பண்ண வேண்டியது இல்லை. நீங்க தனியா உட்காந்து தியானம் பண்ண தேவையில்லை, நீங்க உள்ள போய் உட்காந்து மறைஞ்சிக்க தேவையில்லை, உலகத்தை துறந்துட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்த இடத்துலயே உங்க பாவத்துல இல்லாம போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு தானே. உட்கார்ந்த இடத்துல இருந்து வெக்தி பாவம் போயிடுச்சு இல்ல. இப்போ ஐயா போச்சுன்னா எப்படிங்க போச்சுன்னா போன மாதிரி பாவம் பண்ணீங்களா இல்லையா? இந்த அறிவு பாவம் பண்ணிச்சா கொஞ்ச நேரம் நான் இப்ப இல்லப்பா ஒரு வெக்தித்துவமா என்ன நான் வந்து நினைச்சிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த அறிவு ஒரு சின்னதான ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அப்படி அந்த பாவத்துக்குள்ள போகும்போது ஏதோ உணர்ந்த ஞானி மாதிரி சொல்லுது. நீங்க அந்த நிலையில இருந்து பேசுங்க, அந்த நிலையில இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க டீல் பண்ணுங்க. எப்படி இருக்கு பாருங்க. டீல் பண்ணவே வேண்டியது இல்லைங்களா? இப்ப அறிவு இந்த நிலையில நிக்குது, அப்படியே நிக்கிட்டோம். நீங்க இறந்துட்டீங்கன்னு நான் சொல்றது என்னன்னா, அறிவு உடலோட சம்பந்தம் வச்சுக்கிறத நிறுத்திடுச்சு. அதுதான் இறப்புக்கு சமானம் இல்லையா? இப்ப அறிவு தனியா நிக்குது. இப்ப உங்களுக்கு ஒரு போன் வருது, சிவகுமார் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கேன் ஒன்று டெலிவரி பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த அறிவு அதனுடைய சுயநிலையில என்னவா இருக்கு. ஏன்னா அங்க தண்ணி குடுன்னு கேட்டது ஒரு எண்ணம், ஒரு மனம். அந்த எண்ணத்தை டீல் பண்றதுக்கு இங்க ஒரு எண்ணம் என்ன பண்ணுது, பிரதிபலிக்குது. அப்ப அந்த எண்ணம் என்னன்னுங்குது, உடனே நான் கொண்டு வந்து கொடுக்குறேங்கன்னு சொல்லுது. சொல்லிட்டும் இல்லாம இந்த உடம்பு தூக்கிட்டு போய் செயலும் செய்யுது. இப்ப இவ்வளவும் நடந்தாலும் நான் இந்த உலகத்தோட இல்லைன்னு நினைச்சு தனியா நின்றுட்டு இருக்க இந்த அறிவோட ஒட்டிக்கிட்டான்னு கேக்குறேன். அந்த ஒட்டிக்கிட்ட பாவம் இப்ப உங்களுக்கு வந்துருச்சான்னு கேக்குறேன். இப்படியே எல்லா நேரமும் இருந்துட்டீங்கன்னா அவ்வளவுதானே. உடம்பு போகுது செய்யுது அப்படிங்கிற மாதிரி, உடம்பு மனசும் போது செய்யுது, நான் எதுலயுமே கலந்துக்கல அப்படிங்கிற பாவம் அது இல்லைங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், உங்க அறிவை உடம்புல இருந்து பிரிச்சு அந்த இறந்த பாவத்துக்கு கொண்டு வந்து அந்த நிலையில இந்த உலகம் பார்த்தா எப்படி இருக்குதுன்னு கேட்டா எதுவுமே ஒட்டலைங்க, இது ஒண்ணும் வேலையே இல்லைங்க, எதுவும் ஒண்ணும் இல்லைங்க, எதுலையும் ஒன்னும் ஒரு சுவாரஸ்யம் இல்லைங்க, ஏன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இது ஒரு முதல் நிலை. இதுல ரெண்டாவது நிலை என்னன்னா, நீங்க அப்படித்தான் இருக்கீங்க. ஏன்னா இது பாவம் தானே இப்ப பண்றோம். ஆமா, பாவத்துல நீங்க இருக்கிறீங்க, அது உள்ள அந்த அளவு உணர்றீங்க. அப்படி இருந்தா அந்த அளவு எப்படி இருக்கும், அதோட எடை எப்படி இருக்கும் அப்படின்னு உணர்றீங்க இல்லையா? அப்படி இறகு மாதிரி இருக்கு, எதனுடைய ஒட்டாமையும் ஒட்டியும் இல்லாத மாதிரியும் அப்படியே இருக்கு அவ்வளவுதான். அது சொல்ல போனா இருக்கு. ஆமாங்க.
ஆனா அப்படி இருந்துகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு அழைப்பு வருது வெளியில இருந்துன்னா, இப்ப அந்த அழைப்பு வர்றதை இந்த அறிவு கவனிக்குது. தண்ணி வேணும்னு அவங்க கேக்குறாங்க. உடனே இது என்ன பண்ணுது, இந்த உலகத்துல தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும் போது இந்த அறிவு என்னவா தொடர்பு கொள்ளுது, சிவகுமார வெக்தியா தொடர்பு கொள்ளுது. அப்படி தொடர்பு கொண்டு நான் போடுறேங்க அப்படின்னு சொல்லுது. உடனே இதோட தவம் கலங்கி போயிடுதா? இல்ல இல்லைங்க. பாருங்க, பாக்குறதுக்கு என்னமோ வெக்தி பாவம் வந்த மாதிரி தெரியுது. ஆனா அந்த செய்யற வேலையில ஒரு ஈடுபாடு இல்லாம செய்யற மாதிரியோ, இல்ல பயங்கர ஈடுபாடோட செய்யற மாதிரியோ, இல்ல ஐயோ டென்ஷனா இருக்கிற மாதிரியான உணர்வுகள்லாம் அதுல கலக்குதா? இல்ல இல்லைங்க. அது பாட்டுக்கு அவர் கேட்கறாங்க, நம்ம போய் போடுறோம், அவ்வளவுதானே. செய்து அவ்வளவு. இது அதோட அட்டாச்மெண்ட் இல்லாதனால இதுக்கு சுமையா இருக்கிற மாதிரி சுமையாவே இருக்காது. வெரி குட். அப்ப அந்த இடத்துல சாட்சி பாவமா மாற்றம் இருக்குதே தவிர நான்கிற அகம்பாவம் எழாதனால அது நிஷ்காமியமா தெரியுது இல்ல. ஆமா ஆமா. செய்தும் செய்யாதது தானே அது. இன்னொரு அதுல இப்ப புதுசா அந்த அந்த நிலையெல்லாம் என்னன்னா, அந்த உடம்பு இல்லாதனால துன்பமற்ற நிலைதான் அந்த ஒரு இன்பமா தெரியுது நமக்கு, அந்த சுகமா தெரியுது. புதுசா ஒரு சுகம்னு அங்க வரல, ஒண்ணுமே இல்ல இல்லீங்களா. அந்த துன்பம் எல்லாம் எதுவுமே நமக்கு அந்த பந்தம் எல்லாம் இல்ல அப்படிங்கறதே ஒரு நிறைவா இருக்குது அங்க ஆட்டோமேட்டிக்காவே. அதாவது துக்கமின்மையே நிறைவுங்குது. கரெக்ட். அந்த துக்கம் எல்லாம் இல்லாததே நமக்கு ஒரு பெரிய ஒரு சாந்தி கொடுக்குது. அதுதான் அதுல இருக்கிற இது இல்லைங்களா. ஆமா, நீங்க ஒரு பக்கம் தான் வேலை செய்றீங்க, இன்னொரு பக்கம் அப்படியே தான் நடக்குது. ஆமா, இதெல்லாம் இல்லையப்பா, இந்த துன்பம்லாம் இல்ல அப்படிங்கறத ஒரு பெரிய ஒரு நிறைவும் ஒரு விடுதலையும் ஒரு நமக்கு ஒரு விடுபட்ட உணர்வை கொடுக்குது. புதுசா ஒரு சுகத்தை நம்ம அப்படி இருந்தா நமக்கு புதுசா ஒரு ஆனந்தம் வருங்கிற மாதிரி இல்ல, அந்த துக்கமற்ற நிலை, அவ்வளவுதான். அதாவது துக்கம் இல்லாம இருக்கிறது தானப்பா அது ஆனந்தம் பேர் வச்சுக்கிறாங்க. துக்கம் இல்லாம இருக்கிற நிலை கிட்டும், பூர்ணமா இருக்குது. ஆமா, அதுக்கு ஆனந்தம்னு பேர் வச்சா குழம்பிடுவாங்க இவங்க. ஆமா, ஆனந்தம்னா அது ஒரு விதமான டேஸ்டான அனுபவமா இருக்குதுன்னு நினைக்க ஆரம்பிச்சு. ஆமா, எல்லாம் ஒரே விஷயம் தான் சிவகுமார். ஆனா புரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு வேரியேஷன் இருக்கு பாருங்க. இந்த நுட்பம் குறையறதுனால அர்த்தமே அனர்த்தமா போயிடுதுங்க எல்லாருக்கும். அங்கதான் பாவம் பல பிறவிகளுக்கு இழுத்து விட்டுருது. ஓ இப்படிதான் போல இருக்குன்னு நினைச்சு அப்புறம் அந்த வழியில போக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. புரியறது இல்லைங்க, அது அந்த புரிதல் ஏற்படுறது இல்ல. ஆமா, அது ஏற்படுத்திக்க கூடாதுன்னு இல்ல, அவ்வளவுதான் புரியுது. அது காலம் வர வர அவங்களும் அதுல கடந்து வந்துருவாங்க. அதுக்கு உண்டான வேலை நடந்துகிட்டு தானே இருக்கு, அது செஞ்சுட்டே தானே இருக்கு இடைவிடாம. ஆமா 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 ஆமா. ஒரு பக்கம் எப்படி இந்த மாயை இடைவிடாம ஈடுபட்டு இருக்கோ, அதுல இருந்து இந்த மீட்பையும் பல ஜீவர்கள் இதுல அமிழ்ந்து இருக்கிற மாதிரி அதை ஆழ்த்துதோ, பல பேரை மீட்டெடுக்கிற வேலையும் ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருக்கு. ஆமா 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 ஆமா, பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்க ஆள் குறைஞ்சா இங்க போடுது, இங்க ஆள் குறைஞ்சா இங்கேயும் போடுது. ஆமா, ஒரு பக்கம் கூட்டல் ஒரு பக்கம் கழித்தல். ஆமா, அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. இப்ப உங்களுக்கே புரியுது பாருங்க, நான் இருக்கிறேங்கிற இந்த நினைப்பு தாங்க இவ்வளவு துக்கத்தை கொடுக்குதுங்கிறது இப்ப புரியுது. இது அதாவது இந்த விடுதலை வேட்கை, அதாவது எது பந்தம், இதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணுங்கிற இந்த ஒரு இதுல இருக்கிறவங்களுக்கு தான் இதை கற்பனை ஒன்னா கொடுக்கும். இன்னும் உலக ஆசைகள்ல அது சுத்தி இருக்க பாருங்க, அவனை இல்லைன்னு சொல்ல சொன்னா அவன் நினைக்க மாட்டான். அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது. ஆமா ஆமா. இப்ப அவங்கன்னு இல்ல, பொதுவாவே சொல்றேன், இந்த மாதிரி புரியலன்னா இல்லாம இருக்கும்போது இந்த உலகத்துல நான் நிறைய விஷயத்த இழந்துட்டேன், இந்த சுகத்தை இழந்துட்டேன், இந்த மாதிரி இருக்கிறத இழந்துட்டேன்னு அவங்களுக்கு தோணும். ஆமா ஆமா. அத்வைதத்துல இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அது விடுதலையா தோணும். கரெக்ட் கரெக்ட், அருமையானது. ஆமாங்க, இதுல சொன்ன மாதிரி இந்த சுகத்தை வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெரிய விடுதலை கொடுக்கும். ஆமா, இவங்களுக்குலாம் நம்ம இல்லைன்னா என்னடா இந்த புகழ், இவங்களுக்கு இந்த போகம் எல்லாம் என்னால அனுபவிக்க முடியாம போயிடுச்சு, ஐயோ நான் அதுக்குள்ள செத்து போயிடுவேன்னு பயப்படுறாங்க. கரெக்ட் கரெக்ட் இல்லையா. நம்ம எல்லாம் பாக்கியமா நினைக்கிறோம். ஆமா, ஏன்னா நமக்கு தெரியுது இல்ல, நம்ம சாகவே போறது இல்ல, உடம்புல இருந்து சத்து விலகிடும், அவ்வளவுதானே. ஆமா. அப்ப பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவம், உலக விஷயங்கள்ல இச்சை கொண்டு அதை அனுபவிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்க போகுது? சன பொழுதுல இந்த உலகத்துல இருந்து விடுதலை அடைஞ்ச மாதிரி, அதாவது இறந்த மாதிரி கற்பனை பண்ணும் போதே அந்த அமிர்தம் கிடைக்குது இல்லையா. சரீரமா இல்ல, மனமா இல்ல, ஆனா நீங்க இருக்க அப்படிங்கும் பொழுது அது அந்த பாவத்தில் நிக்கிற போதே நல்லா இருக்கு இல்லைங்க. அதாவது எதையும் நம்ம செய்ய தேவையில்லை, எதையும் அனுபவிக்க வேண்டியது இல்லை. இல்ல, அதுதானே அமரத்துவம். ஆமா ஆமா ஆமா. ஆனா நான் இன்னாரா இருக்கிறதுங்கிறது அசுர குணம் மாதிரி. அது அவங்களுக்கு ஒரு பொழுதும் அந்த அமிர்தம் கிட்டாது. நீ எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாலும் உனக்கு அந்த அமிர்தம் கிட்டாது, அதாவது அந்த நிறைவு கிட்டாது. ஆமா ஆமா, அந்த நிறைவு தான் அமிர்தமே.
ஆமா ஆமா. அது உனக்கு கிட்டவே கிட்டாது. ம். ஏன்னா உனக்கு இன்னும் ஆசைகளை விருத்தி பண்ணி அடையாளங்களோட உன்னை பந்தப்படுத்திக்கிற இந்த உலகத்தோட. அப்படிதான் உனக்கு அந்த சிந்திக்கிற தன்மை இருக்குது. அந்த சுகதுக்கம் தேவைப்படுது. புகழ்ச்சி, இன்னும் இப்படி இருக்கணும், ஆடம்பரம், அனுபவம், இன்னும் இந்த சரீரத்தை ஆதாரமா வச்சு இதுக்கு இன்னும் எவ்வளவு சுகங்களை கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்து பாக்குது. ஒரு கட்டத்துல நாடி நரம்புகள்லாம் தளர்ந்து முதுமைக்கு போனாலும் வருத்தப்படுது. பாருங்க, அவன் உடம்பு வந்து செயலற்ற நிலைக்கு போகுது. நாடி நரம்புகள்லாம் தளர்ந்து பழைய தேஜஸோட இல்லாம அப்படியே குன்றுது அனுபவங்கள் எல்லாம். அதாவது உணர்ச்சி குன்றுது. ஆனா எண்ணத்தளவுல அதுக்கு குறையவே இல்லை. முன்னை காட்டில இன்னும் வீரியமா இருக்கும். இன்னும் நிறைய அனுபவிச்சு பார்க்கணும் தோணும், சாப்பிட்டு பார்க்கணும் தோணும், எல்லாமே தோணும் அதுக்கு இல்லையா? ஆனா அது மாதிரி ஒரு ஞானிக்கு இருக்காது இல்லையா? அப்ப பாருங்க, அப்படி ஒரு தன்மை இருக்கணும் இல்லையா? எனக்கு எதுவும் வேணாங்கிறது தானே தில்லு. அதுக்கு ஒரு வைராக்கியம் கூட்டி அவன் அப்படி இருக்கான் பாருங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி வாழ்ந்து பாக்குறான் பாருங்க. அதுக்கு உச்சபட்சமான தைரியம் வேணுங்க அதுக்கு. அதாவது இங்க தைரியம் நம்ம சொல்றது என்னன்னா, தனியா ஒரு தைரியத்தை சொல்லல, பயமின்மையை தான் நம்ம சொல்றோம். நமக்கு இந்த உலகத்தோட தொடர்பு இல்லாம போச்சுன்னா அப்படிங்கிற அந்த பயம் எல்லாம் இங்க இல்ல பாருங்க. அந்த பயம் இல்லாம இருக்கிறத தான் நம்ம தைரியம்னு சொல்றோம். நம்ம யாரையோ எதிர்க்கிறதுனால வர்றது தைரியத்துன்னு நம்ம சொல்லல, அது எதிர்ப்பு தான். அதாவது உலகம் இல்லாம தனியா நம்ம, அதாவது உலகமே வேணாங்கிறோம். உலகம் இல்லாமையும் தான் இருப்பு மாத்திரமா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு கட்ஸ் இருக்கணும் அந்த எண்ணத்துல நிக்கிறதுக்கு. பெரியசாமி சொல்றாரு, நான் 70 வருஷம் இந்த இடத்துல நிக்கிறேங்கிறார். இந்த பாவத்திலேயே நான் நிக்கிறேன்டா அப்படிங்கிறார். அவரை சுத்தி எல்லாம் நடக்குது. அது இப்ப நம்ம பாவம் பண்ணோம்னாவே அது நல்லா நல்லா ஒரு இதா இருக்குது. இததானே அண்ணாமலை சுவாமி சொல்றாரு, நீ செல்ஃபாவே இருப்பாரு. மனசு இல்ல, ஆனா வந்து நீ இருக்கிற அப்படின்னு ஒரு அந்த இருப்பு இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. நம்ம பாதிக்கப்படல, நம்ம யாரும் வெட்ட முடியாது, குத்த முடியாது, எதுவும் ஏதாவது சொல்லவும் முடியாது. பிரிச்சு பார்த்து இந்த துன்பம் இல்ல, அந்த துன்பம் வராது, அந்த துன்பம் வராதுன்னு சொல்றதுக்கு இல்ல, துன்பமே வராது. அவ்வளவுதான். ஒரே வார்த்தையை போட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா? அவ்வளவுதான். நம்மளும் இருப்பா, எதுவும் நம்மள ஒட்டாது. இப்படி நீ இந்த உலகத்துல நீங்க கேக்குறீங்க, ஐயா நீங்க நடைமுறை எப்படி படுத்துறதுனா, இப்படி நடைமுறைப்படுத்திக்கிட்டா சாத்தியம் தானே அது. அதே தானே சொல்றாரு தேனிசாமி, படிச்சு சொல்றாரு. செத்தாரை போல நடிமையா, தூங்குறவ மாதிரி அபிநயம் பண்ணுங்கிறாரு. சொன்னதே எனக்கு இப்பதான் புரியுது அந்த பாவம். அப்ப புரியல இல்ல, அப்ப புரியும்னா அவரு செத்தவ மாதிரி இருந்தீங்கன்னா ஏதாவது நீ அந்த இருப்பை தெரிஞ்சுக்கலாம். இப்ப உயிரோட இருக்கும் போது இது செத்ததுக்கு சமானம் தான் இந்த உடம்பு. ஆனா செத்து போன உடனே இந்த உடம்புடைய குறிகள் தெரியுமில்ல, கண்ணை மூடிக்கிட்டு அப்படி இருக்கும், எதுவும் அசையாம இருக்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு அதை செஞ்சு பார்ப்பாங்க. இருக்கும் போதே கணக்குல வச்சுக்க முடியாத இந்த உடம்புடைய நிலைய செத்தற மாதிரி நடினோன்னு இவங்க என்ன நினைச்சுக்கோங்கன்னா, இந்த உடம்பு அசையாம வச்சுக்கணும், அதுதான் செத்ததுன்னு வச்சுக்கிறது. ஏற்கனவே செத்து போனதை திருப்பியும் செத்து போன மாதிரி வேற அபிநயம் பண்ணுனா இந்த உடல் மாதிரி அபிநயம் பண்றாங்க பாருங்க. நீ விசாரத்திலே நான் உடல் அல்லன்னு முதல்ல விடுற, அப்புறம் செத்தற மாதிரி நடிக்கணும்னா திருப்பி நான் இந்த உடம்பு அந்த செத்த மாதிரி இருக்கிற அந்த உடம்பை பார்த்துட்டு அதே மாதிரி கண்ணை மூடிட்டு கம்முன்னு இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது எப்படி சரி வரும்? அப்ப அவங்க அதை சொல்லலங்கிறது புரியுதா இல்லையா? ஐயா எவ்வளவு தூரம் வந்து வெளிப்படையா சொன்னாலும் அதுக்குள்ள எவ்வளவு புதஞ்சி ஆழமா இருக்கு பாருங்க அது. அதாவது செத்தவ மாதிரி பாவனை பண்ணும் பொழுது அந்த விடுதலையுடைய சுவையை நீங்க ருசிக்கா, அதுக்கு ஒரு சாம்பிள் அந்த நுட்பத்தை சொல்றாரு. அதாவது சனப்பொழுதுல இப்பயே நீ இல்லாம இருந்தா எப்படி இருக்கு உனக்கு, நீ எப்படி உலகத்தை அணுகுவ, உனக்கு எப்படி அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிற போது அதை டக்கு நம்ம அந்த பாவத்தை கற்பனை பண்ணி பாக்குற போது அந்த உடம்பு இல்லை, இது இல்லை, நமக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, எந்த பொறுப்பும் இல்லை, எல்லாத்துல இருந்து விடுபட்ட மாதிரி இருக்கு. நமக்கு துன்பம் முக்காவாசி எல்லா துன்பமும் இந்த உடல இல்லைங்கிறதுலயே போயிட்டுது. அதே தானே ஜனங்கனுக்கு அவர் சொல்றாரு, தன்னையும் தனதையும் குடுறான்ங்கிறாரு. கொடுத்த மாதிரி செத்த மாதிரி தானே நின்னாரு. அது நான் கூட சில நேரத்துல அதை பண்ணி பார்த்தேங்க. இப்போ என்னையும் எனதையும் கொடுத்தாச்சு, அப்ப எஞ்சி நிக்கிறதுங்கிற மாதிரி பாவிச்சு பாக்குறோம். ஆனா எந்த அது குடிவிட மாட்டேங்குதுங்க. அது எண்ணம் இல்லாம ஆக்குறதுக்கும் எண்ணங்கள் முக்கியத்துவம் இழக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். அது இருந்தும் இல்லாத கணக்கு தானே. அது இப்போ சொன்னதையுமே தப்பு இந்த நுட்பம் புரிஞ்சு அது அப்படியே அந்த இருப்பா நீங்க அது எவ்வளவு ஒரு பெரிய சாத்தியம் இல்லைங்களா? ஆமா. இப்ப நம்ம அந்த வந்து பிராக்டிஸ் மாதிரி பண்றோம். அவருக்கு சொன்னதையுமே அந்த முழு பாவத்தோடய தந்தேன் அப்படின்னதையுமே அந்த 2 பாவம் போயிடுச்சு அப்படியே.
கனப்பொழுதுல அந்த நான் அவருக்கு அது அந்த அளவுல புரிஞ்சிருக்கு. அதாவது கொடுத்தேன்னா கொடுக்கற மாதிரி நடிக்கல, வார்த்தையில கொடுத்துட்டேன்னு சொல்ல பாவத்துக்கு போயிட்டாரு. இப்ப இத நீங்க அவ்வளவு இதா பேசுறீங்க ஜனகனை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்த மாதிரி நடிகான்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அந்த நிலையில இருந்து தானே பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் ஜனகா நீ அந்த நிலையை நீ அடைஞ்சியே அது எனக்கு சொல்லு, அந்த சுவானுபவத்தை சொல்லுன்னு பாரு. அப்புறம் சொல்றது தானே அது அஷ்டமிக்கிற கீதை. இப்ப நீங்க நானும் பேசுறது என்ன சொல்றது, சிவகுமார் கீதை என்ன வச்சுக்க முடியும்? இல்ல சொல்றேன், எல்லாமே இப்படித்தானே உருவாகி இருக்கும்ங்கிறேன் நான். அந்த மாதிரி அந்த பாவம் தாங்க எல்லாமே. அது அது நம்ம சொல்றோம், சொன்னாலும் பாவம் அவங்களும் வந்து ஹானஸ்டா எல்லாருமே முயற்சி பண்றாங்க தான், இல்லைன்னு சொல்லுது. எத்தனையோ பேர் எத்தனையோ தடவை கேட்கறாங்க திரும்பி திரும்பி, ஆனா எல்லாம் புரியுது. ஆனா இப்ப பாருங்க, இப்ப சொன்ன மாத்திரத்துல நீங்க அந்த அனுபவத்தை எடுத்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி உலகத்தோட ஒட்டாம இருக்கிற அந்த நிலை கிட்டுது இல்லையா? அது எந்த அளவுல இருக்குதுன்னு சோதிச்சு பாத்துட்டீங்கல்ல. இப்ப அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா லகுவா எல்லாருக்கும் சீக்கிரமா சாத்தியப்படும், காலம் விரயம் ஆகாம. எத்தனையோ பேர் இன்னும் அயோதிக காலத்துல இருப்பாங்க, ஐயோ மரணம் வர்றதுக்குள்ள இதை சாத்தியப்படுத்திக்கணுமேனு. இல்ல அந்த ஆத்ம விடுதலை, ஆத்ம சாட்சாத்காரம் என்ன, அது எப்படிதான் இருக்கு அப்படின்னா இந்த வகையில சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து புரிபடாது. அதாவது நல்லா இருக்கு, இதா இருக்கு, இது இப்ப இந்த மாதிரி கற்பனை பண்ண சொன்னா டக்குன்னு எல்லாத்துக்குமே அந்த நிலை வந்து சுலபமா. ஏன் கற்பனை பண்ண சொல்றோம்? நீ இருக்கிறங்கிறது கற்பனை தானே, அதானே பண்ணிட்டு இருக்க பொழுதுனிக்கும். அதான் ஆமா, முள்ளால எடுக்கிற மாதிரி ஒரு கற்பனை இப்படி ஓட்டினா ஒரு கற்பனை இப்படி ஓட்டி பாருங்கிறோம், இந்த எக்ஸ்ட்ரீம்ல ஓட்டி பாரு பண்ணு. ஆமா, நான் இன்னாரா இருக்கிறேன்னு கற்பனை ஓட்டுறீங்கல்ல, நான் இன்னாரா இல்லன்னு கற்பனை பண்ணு.